வணக்கம், வாழ்க வளத்துடன். என்ன பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல வர ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி குரூப் 4 தேர்வும் அணுகுமுறையும் அப்படிங்கிறது நேரடி அங்க உள்ள கான்பரன்ஸ் ஹால்ல நடக்கும். ஸோ அது இலவசம், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். நான் அங்க உங்களுக்கு டீடைல்டா உங்களுடைய கேள்விகள் இது எல்லாத்துக்கும் அங்க பதிலளிக்கப்படும். இது எக்ஸ்க்ளூசிவா குரூப் 4க்குரிய தேர்வும் அணுகுமுறையும் குறித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை. உங்களுக்கு ரேடியோ குரூப் 4ல நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு, டெஸ்ட் பேட்சஸ், மற்ற குரூப் 1 வகுப்புகள், குரூப் 2 வகுப்புகள், இதர வகுப்புகள் குறித்த உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சேவ் பண்ணிட்டு, ஏன்னா பிராட்காஸ்ட்ல அனுப்புறதுனால உங்களுக்கு சில இலவச கிளாஸ் லிங்க்ஸ், அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் வேணுங்க. அது என்ன எக்ஸாம்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டு, டிஆர்பியா இருக்கலாம், டிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ எதுன்னு மென்ஷன் பண்ணிட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும். ஸோ வாய்ஸ் கிளியரா கேக்குதா? நம்ம லைவ்ல போறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இது இப்போ 2024, அதாவது இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்தது 30/1/2024. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ், இந்த எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு செஷன் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன்ஸ், அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், இதனால உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்கோ ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த செஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா நார்மலா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா சிசிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 4. ஸோ உங்களுக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும். முக்கியமான ஒரு டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். அது என்ன அப்படின்னா, முக்கியமான டவுட் பின்னாடி பாருங்க. அது ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் குறித்து நிறைய டவுட் இருந்தது. ஸோ அதை பத்தி உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ இவங்க இந்த ஜனவரியில இந்த நோட்டிபிகேஷன் போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜனவரியில இந்த நோட்டிபிகேஷன்ஸ் விட்டாச்சு. நார்மலா இந்த குரூப் 4ல இதுல உள்ள முக்கியமான டேட்ஸ் பார்க்கலாம். முக்கியமான தேதிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ் அறிவிக்கை நாள் இன்னைக்கு 30/1/2024. இணையவழியில நீங்க சமர்ப்பிக்கலாம். கடைசி நாள் இந்த மாசம் எண்டு வரைக்கும், இந்த மாசம் அடுத்த மாசம், ஏன்னா இன்னைக்கு ஜனவரி தானே, 30 தானே, 28/2/2024 வரைக்கும். சில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்பவே நிறைய பேர் இன்னைக்கே கேட்டாங்க, சார் நாங்க அப்ளை பண்ணும்போது சில பிரச்சனைகள் வருது. என்னைக்குமே நோட்டிபிகேஷன் வந்த உடனே போய் அப்ளை பண்ணாதீங்க. 1 வீக் ஆகட்டும், சரிங்களா? நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க. ஒவ்வொன்னு சொன்னோன்னா அப்புறம் டிஎன்பிசியே சரி பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. உடனே போய் இன்னைக்கே அப்ளை பண்ணி இதை படிக்கிறதுல காட்டுங்க. உடனே போய் அப்ளை பண்ண உடனே வேலை கிடைச்சிட மாதிரி உடனே போய் பண்ணுவீங்க. அதெல்லாம் வேணாம். 1 வாரம் ஆகட்டும். அதே மாதிரி கடைசி நேரத்துல போய் அப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, கடைசி 28/2 அன்னைக்கு உட்காந்து மத்தியானத்துல உட்காந்து சார் வரலன்னா உங்களை போலதான் நிறைய பேர் அப்ப பண்ணுவாங்க. அதனால 1 வாரம் கழிச்சுட்டு, 2-3 நாள் கூட வேணாம், 1 வாரம் கழிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது. சொன்ன நாள் இருக்கு. என்னைக்கு? பிப்ரவரி, அடுத்த மாசம் கடைசி தேதி வரைக்கும் இருக்கு. ஒரு பிப்ரவரி ஒரு 6-7ல பண்ணுங்களேன், 10ல கூட பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் நல்ல நாள், ஒவ்வொருத்தவங்களுக்கு சில நல்ல நாள் இருந்ததுன்னா நல்ல நாள்ல பண்ணுங்க, நல்ல நேரத்துல பண்ணுங்க. பகல்ல கூட பண்ணா கொஞ்சம் இதா இருக்கும். அது மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கரெக்டா அப்ளை பண்ணும்போது எல்லா டேட்டாவும் கரெக்டா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க படிக்கிறத விட. ஏன் அப்படின்னா, நீங்க எதையாவது தவறா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் சில விஷயங்களா திருத்த முடியாது. அதனால நேரா போய் நிறைய பேர் என்னன்னா, இந்த பொது சேவை சென்டர் அல்லது இந்த இன்டர்நெட் சென்டர் அதுல போய் அப்ளை பண்ணுவீங்க. நீங்க அப்படியே அங்க போய் அப்ளை பண்ணாத கூட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாருங்க. உங்களோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்க, உங்களோட மொபைலை யூஸ் பண்ணுங்க. அவங்களோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணாதீங்க, அவங்களோட மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. அது பிரச்சனையாகும். பின்னாடி ஏதாவது ரெட்ரீவ் பண்ணும்போது இதா இருக்கும். சில பேர் நான் கேட்டேன், நான் டிஎன்பிசி அப்ளை பண்றேன் சார், எனக்கு மெயில் ஐடியே இல்லைன்றாங்க. ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ மெயில் ஐடியை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் நம்பர், மாற்றாத ஒரு மொபைல் நம்பர் வச்சிருங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். புதுசா உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன். அந்த விண்ணப்பத்தை நீங்க பண்ணாலும் அது திருத்துறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அது எல்லாமே அப்ளை பண்ணும்போது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் காப்பி, ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்களா இருந்தா கூட இருக்கும். அவசரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். ஆணுக்கு பெண்ணுன்னு, பெண்ணுக்கு ஆணுன்னு போட்டீங்கன்னா கூட அது பிரச்சனையாகும். அதனால உங்களை இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஒவ்வொன்றுமே இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால ஒவ்வொரு இதையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஒவ்வொரு லைனும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் வழி படிச்சிருக்கீங்களாங்கிறத நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க தெரியுங்களா? தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு புரிஞ்சுக்குவாங்க. எஸ்ன்னு கொடுத்துருவீங்க. நீங்க பிஎஸ்டிஎம் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்டிபிகேட் கொடுக்கணும். பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் பள்ளியில படிச்சிருக்கணும்.
நான் 1வது மட்டும் படிக்கலன்னா கூட இப்போதைக்கு இருக்கிற ரூல் பிரகாரம் நீங்க பிஎஸ்டிஎம்ல வர மாட்டீங்க. தனித்தேர்வர்கள் ஏதாவது ஒரு வகுப்புல நீங்க ஸ்கூலுக்கு போகாம தனியா படிச்சாலும் இப்போதைக்கு இருக்கிற ரூல் பிரகாரம் நீங்க பிஎஸ்டிஎம் கிடையாது. அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் மகேந்திரன் கூட ஒருத்தர் சொல்றாருன்னா, ஸ்டடிட் ஃபர்ஸ்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் இன் ஒன் ஸ்கூல், ஃப்ரம் 9th to 12th இன் அனதர் ஸ்கூல், ஹவு கேன் ஐ கெட் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்? நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல போய் படிச்சீங்களோ அங்கங்க போய் வாங்குங்க. பிரைமரியை பொறுத்த வரைக்கும், மிடில் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், சப்போஸ் ஸ்கூலை மூடிட்டாங்க அப்படின்னா பிஇஓ ஆபீஸ் போங்க, பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் போங்க. 9th 10th 11th 12th அப்படின்னா டிஇஓ போங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் போங்க, மாவட்ட கல்வி அதிகாரி அங்க போங்க. ஸ்கூல்ல இருந்தா ஸ்கூல்ல வாங்கலாம், இல்லைன்னா அந்த கல்வி அலுவலகங்கள் இருக்காங்களா, மாவட்ட கல்வி இல்லது வட்டார கல்வி அலுவலகங்கள், அதுக்கு போய் வாங்குங்க. ஸோ உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே நான் ஆன்சர் பண்றேன். நான் எல்லா சேட்டையும் நான் பார்ப்பேன். சரிங்களா? இப்ப பேசிக்கா சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்க சேட்லாம் பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன். அதெல்லாம் நான் சொல்லும் போது டைப் பண்ணுங்க. ஒவ்வொன்றா நிறைய பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 148 50 49 பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப லைவ்ல. ஸோ நான் உங்க எல்லா கேள்விக்குமே நான் ஆன்சர் பண்றேன். ஓல்டு பிஎஸ்டிஎம் மேனுவல் வந்து ஓகேனா ஓகே. அதாவது ஓகேனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் பிரகாரம் நான் போன வருஷம் வாங்கினேன் சார், போன குரூப் 4ல எழுதுறேன் சார் வாங்குறீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்க வச்சுக்கலாம். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபார்மேட் மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கி வச்சுக்கணும். ஆன்லைன்ல தான் பிஎஸ்டிஎம் வாங்கணும். இப்ப சிலருக்கு இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஸ்கூல்ல இல்ல சார், இந்த ஸ்கூலே மூடிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து நேரடியா வந்து ஆன்லைன்ல போடும்போது அது வரல. அப்போ அவங்க மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க பிஓ ஆபீஸோ அல்லது ரெஸ்பெக்டிவ் டிஓ ஆபீஸோ நீங்க பண்ணணும். இப்போ அதோட ஆன்லைன் ஃபார்மேட் தான். சப்போஸ் அந்த ஆன்லைன்லயே உங்களால முடியல அப்படிங்கும்போது, ஆன்லைன்ல உங்க ஸ்கூலே வரலங்க அப்படிங்கும்போது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன்லயே உங்க ஸ்கூலே வரல அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் பிஓ ஆபீஸோ டிஓ ஆபீஸ்க்கோ நீங்க போங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நாள். தேர்வு நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி. ஸோ ஜூன் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாம் 10 to 1 இருந்தது. இப்போ வந்து 9:30 to 12:30, அங்க 8:30 போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி உள்ள விஷயங்கள். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ஒரு அதிக பேர் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ். கிட்டத்தட்ட கண்டிப்பாக 20 லட்சத்துக்கு மேல அதிகமா எழுதுவாங்க. இந்த தடவை போன தடவை 19 லட்சம் வந்தது. அதுக்கு முன்னாடி 24 இருந்தது. அப்ப ஜெனரல் இங்கிலீஷ்லாம் இருக்கும் போது, இப்ப ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. இப்ப தமிழ் மட்டும்தான், பொது தமிழ் மட்டும்தான். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சத்துக்கு பேர் மேலைக்கு வந்து இதை அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே ஹார்ட் காப்பி வாங்கியிருக்கிறேன், நான் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை நீங்க வச்சுக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணாதான் முடியும், பழைய இதெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு எங்கேயும் எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொறுங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழசு வாங்கினாலே போதும், இல்ல ஆன்லைன்ல வாங்கினாலே போதும், எது இருந்தாலும் சரி லைஃப் டைம் வேலிட். அதனால நீங்க திரும்ப போய் இது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலா குவாலிஃபிகேஷன் ஃபார் குரூப் 4 அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் போன குரூப் 4 வரைக்கும் 2022ல வந்த நோட்டிபிகேஷன் குரூப் 4 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனா இருந்தது, எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கிறாங்க. 10th 12th டிகிரி இது எல்லாமே இந்த குரூப் 4ல சேர்த்திருக்கிறாங்க. வாரியங்கள் இருக்குல்ல, அந்த வாரியங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வாரியங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் இப்ப இது மூலமா எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல சில இதை வந்து பண்றாங்க. இப்ப சில பேர் கேட்கறாங்க, ஏன் சார் வனக்காப்பாளர் இதெல்லாம் இங்க கொண்டாந்தாங்க அப்படின்னா, அது கவர்மெண்டோட டெசிஷன்ஸ், அது டிஎன்பிஎஸ்சி பண்ணாங்க. சரிங்களா? சோ அதனால அதை வந்து நம்ம இப்போ வந்து அதை எப்படி கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து கொண்டாண்டாங்க, நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். அது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இல்லாத போது அவங்களுக்கு மத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்ததுல எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாதுல்ல இது, ஏன்னா இது வந்து ஸ்கோரிங் வேற இல்ல, அப்புறம் அவங்களுக்கு எப்படி மதிப்பெண்கள் கொடுக்க முடியும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கோரிங் பேப்பர் அப்படிங்கிறதுனால இதை வச்சுதான் வேலை அப்படிங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போது வந்து தமிழ் வழி வந்து நீங்க ஆன்லைன் மட்டுமே பண்ணணும். நான் திரும்ப கிளாரிஃபை பண்ணிட்டேன். அந்த தமிழ் லைன் ஆன்லைன்ல பண்ணும் போது ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு ஆன்லைன் பண்ணும்போது என்னோட ஸ்கூலே அதுல காமிக்கல அப்படிங்கும் போது, நீங்க இந்த 8வது வரைக்கும் உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா பிஓ ஆபீஸ்க்கு போங்க, பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர், வட்டார கல்வி அதிகாரி போய் பாருங்க. சில பேர் ஸ்கூலே மூடி இருக்கலாம், க்ளோஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி கேஸ். 9 10 11 12 வந்து டிஓக்கு போங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரியா கேட்டிருக்காங்க, சார் 1 to 4th ஸ்டாண்டர்ட் வந்து பிரைவேட் இங்கிலீஷ் மீடியம் சார், 5th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம்,
5th 12th ஓகே, பட் 1ல 4ல இருந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதுனால நீங்க பிஎஸ்டிஎம் வரமாட்டீங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் இந்த கட் ஆஃப்னு கேட்டாலும் நான் நிறைய பேரை திட்டுவேன். சரிங்களா? இப்பயே பாருங்க, எனக்கு டிகிரி ஜாப், எனக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன், இந்த ஃபாரஸ்ட் இதுல உள்ள பர்டிகுலர், அதுவும் குரூப் 4 கூட கேட்கல ஒரு கட் ஆஃப். குரூப் 4ல இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளவு கட் ஆஃப் சார்? கட் ஆஃப் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்றேன், திரும்ப திரும்ப முக்கியமானது இது. ஸோ அதனால இந்த கட் ஆஃப்ங்கிறத மட்டும் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. கட் ஆஃப்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ கட் ஆஃப் அப்படின்னா ஒரு மினிமம், அதாவது ஒரு மினிமம் மார்க்குங்க. மினிமம் மார்க்குங்கிறது இங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சொல்றேன் நான். சரிங்களா? ஒரு 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 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 170 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குரூப் 4 தேர்வுல 170 பண்ணியிருக்காரு. அந்த 170 கொஸ்டின்ஸ் நான் மார்க் கிடையாதுங்க, இங்க கொஸ்டின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். மார்க்குங்கிறது 1.5 இன்டு 1.5 போட்டுக்கோங்க. 200 கேள்விகளுக்கு 170 கரெக்டா விடையளிச்சார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கு. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க, பிசின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார், இந்த இடம் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ இது கட் ஆஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 170க்கு மேல எடுத்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். 170 எடுத்த எல்லாருக்கும் கூட கிடைச்சிருக்காது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அதான். அதுதான் சில பேர் ஒரே மார்க்ல உள்ளவங்களுக்கே கிடைக்காம போகும். ஒரே மார்க்லயே உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேங்கிங் எல்லாம் அதை நான் வீடியோல போட்டிருக்கேன், நம்ம யூடியூப் சேனல்ல கீழே பாருங்க. டை இருந்தா என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, குரூப் 4க்கு என்ன மாதிரி பண்ணுவாங்க, குரூப் 2க்கு என்ன மாதிரி பண்ணுவாங்க, டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ். அப்போ கட் ஆஃப்ங்கிறது அதான் லோயஸ்ட் மார்க். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அப்ப இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறிக்கிட்டே போகும். கட் ஆஃப்ங்கிறது எதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்வு இருக்கு அப்படின்னா அந்த தேர்வோட நேச்சர். இப்ப கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியா இருந்தது, கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்தது, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. தமிழ்ல வெளியே வந்து கேட்டா நிறைய பேர் வந்து உண்மையிலே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 98 99 பண்ணிருக்காங்க. ஜிகேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 80க்கு மேல பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல கட் ஆஃப் வந்து பாத்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா கூடும். இல்ல கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டா இருந்தது, போன வருஷம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டா இருந்தது, இன்னும் கூட ஸ்டாண்டர்ட் ஆக்குறாங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறையும். நம்பர் ஆஃப் காம்படிஷன் அதிகமா இருந்தா கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடும். குறைவாக இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன் கட் ஆஃப் பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் நேச்சர் எது நமக்கு தெரியாது. அதுவும் நீங்க பர்டிகுலரா இவ்வளவு போஸ்ட்டுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, டைபிஸ்டுக்கு எவ்வளவு சொல்ல முடியாது. கட் ஆஃப் அப்படிங்கறத எக்ஸாம்ஸ் எழுதின பின்னாடி கேள்விகள் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் தான் ஓரளவு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை நான் பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களாக நான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கறத நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கட் ஆஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே என்னோட இதுதான் ஓரளவு ஓரளவு ரிலேபிளா இருக்கும். நம்ம ரொம்ப எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது, ஓரளவு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டா இருக்கு. நான் சயின்டிபிக் மெத்தட்ல பண்ணுவேன், மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து 196. அந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா 183 84க்கே கிடைக்கல, வேலை கிடைக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் 186 தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க். அப்ப 175 76 72 வரைக்கும் எல்லாம் கிடைச்சது. இப்ப நீங்க போன தடவை பாருங்க 170 வரைக்கும் கூட கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஏன்னா இப்ப வேகன்சி கொஞ்சம் கூட வந்ததுனால. அதனால ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்ப நம்ம எதையுமே பேச முடியாது. தயவு செஞ்சு கட் ஆஃப்ங்கிறது பேசாதீங்க. கட் ஆஃப் யாராவது பேசுனீங்கன்னா போட்டித் தேர்வை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறதா அர்த்தம். அது உங்க இக்னோரன்ஸ் என்ன வெளிப்படுத்தும். ஃபாரஸ்ட் அதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி பிசிக்கல் இருக்காங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நோட்டிபிகேஷன்லேயே பாருங்க. ஹைட் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிவிலே நாங்களே ஒரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இந்த சந்திரசேகரன் சொல்றாரு சார், இது ரொம்ப அவரோட இது வந்து ரொம்ப ஆதங்கம் கரெக்டானது சார். நான் குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் மூலம் சேர்ந்தேன், நேஷனல் கமிஷன் ஆஃப் லேபர் ப்ராஜெக்ட். ஸோ 1 to 5 வரைக்கும் பயின்றேன். எனக்கு என்சிஎல்பி திட்ட இயக்குனர் பிஎஸ்டிஎம் சான்று வாங்கியுள்ளார். இதனை டிஎன்பிஎஸ்சி ஏற்றுக்கொள்ளுமா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஏற்றுக்கொள்ளும். குழந்தை தொழிலாளர்கள், பிணை தொழிலாளர்கள், சில பேர் நேரடியா பிணையில இருந்து மீட்டு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா 5ஆவதோ 6ஆவதோ சேர்ப்பாங்க. அப்ப முன்னாடி எல்லாம் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்களான்னா அவங்களுக்கு எல்லாம் சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்பதான். சரிங்களா? உடனே அப்ளை பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை வரும். கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன்.
அது எல்லாமே நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 9840398093. அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. திரும்ப சொல்றேன், 98403, ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் 9840398093. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அது டெஸ்ட் பேட்சோ, டைரக்ட் கிளாஸ் ரூமு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய கேள்வி. சார் இப்போ ஒவ்வொன்றை பத்தி பேசுவோம். ஃபியூச்சர்ல வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? நான் இந்த தேர்வு வந்து கடந்த 20 வருடங்களாக கவனிச்சுட்டு வரேன். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் எப்பவுமே குரூப் 4 போன்ற தேர்வுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல வர்றதை விட கூடவே அதிகமாவே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது கிட்டத்தட்ட இப்ப ரிசல்ட்ஸ் எப்ப போடுறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ரிசல்ட் வந்து ஜனவரி 2025ல தான் போடுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் இருக்கு. ஏற்கனவே நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் இது கொடுத்து கேட்டிருப்பாங்க, இன்டர் அபிஷியல் லெட்டர் மூலமா கேட்டிருப்பாங்க எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படின்றது. அது சில பேருக்கு வர்றதுக்கு லேட்டே இருக்கும், அது வரிசையா வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த 1 இயர்ல வரக்கூடிய வேகன்சி இதெல்லாம் ஆட் பண்ணி அதனாலதான் லயபிள் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் எப்பவுமே கூடும். ஆனாலும் நீங்க இந்த வேகன்சி நினைச்சுக்கங்க, நீங்க வந்து அந்த வேகன்சியை பத்தி, இந்த கூடுற வேகன்சி பத்தி பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கூட போற வேகன்சிக்காக நீங்க படிச்சீங்க அப்படின்னா சர்வீஸ் வாங்கவே முடியாது. உங்களோட எய்ம் எல்லாம் என்னவா தெரியுமா இருக்கணும்? நான் டாப் 100க்குள்ள வரணும்னு படிக்கணும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க, நான் டாப் 100 கிடையாது, டாப் 50, டாப் 3, நீங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகணும்னு படிக்கணும் ஒழிய இன்னும் எவ்வளவு வேகன்சி வரும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பாத்துக்கிட்டு வேகன்சியை நினைக்காதீங்க. அப்போ அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி படிப்பீங்களா? சில பேருக்கு 1 லட்சம் வேகன்சி வந்தாலுமே பத்தாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜூன்ல நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஜனவரியில எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6-7 மாசம் ஆகும். 7 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. 7 மாசத்துக்கு வந்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு இவ்வளவு நேரம். அது எம்சிக்யூ டைப் அப்படிங்கிறது நீங்க ஒருவேளை சீக்கிரமே சொல்லிட்டு அப்புறம் எப்பன்னு கேட்பீங்கிறதுக்காக ஒருவேளை 7 மாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 7 மாசம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ரொம்ப அதிகம். ஏன் டிஎன்பிஎஸ்சி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுக்கணும். இந்த குரூப் 4ல வந்து எழுதின ஓஎம்ஆர் ஷீட்ஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபைனல் கீஸை வெளியிடணும். சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் சொன்னதுனால சில விஷயங்களை வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல பண்ணல. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். எனக்கு லாயர் அனுப்பிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் நோட்டிபிகேஷன் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ ஆக்ட் அப்புறம் சிஎம் செல் பெட்டிஷன்ஸ் அண்ட் ஜிஆர்சி would be furnished அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அது இந்த தடவை இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சக்திராவ் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அதுல இருந்து அதை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைனல் கீஸ் மத்தது வெளியிட சொல்றது, இப்போ ஏற்கனவே கீஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் முன்னாடியே ஃபைனல் கீஸ்லாம் முன்னாடியே வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள். உங்க கட் ஆஃப் சரியா இருக்கும் சார், நன்றி. ஓரளவு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கடந்த இப்ப இருந்து இல்லை 15 வருடங்களுக்கு மேலாக. அப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கீஸே போட மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கீஸ் போடுறது மட்டும் இல்லை, அப்போ கீஸ் போட வச்சது. எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே கீஸ் போடுவோம். அப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி. நான் சொல்றது ஒரு 2001-2 அந்த வாக்குல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சியே அவங்களே கீஸ் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கீஸே போட மாட்டாங்க. அடுத்து இந்த என்ஓசியை பத்தி கேட்பீங்க. என்ஓசிங்கிறது யாருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு அரசு வேலையில் இருந்தீங்க அல்லது பிஎஸ்சியூல இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக என்ஓசி அப்படிங்கிறது இப்ப வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்க ஹெச்ஆர்டிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், அவங்க அலோவ் பண்ணணும், சரிங்களா? ஆனா கண்டிப்பா அங்க ஜாயின் பண்ணும் போது கவுன்சிலிங் போது நீங்க என்ஓசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சில டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீதிமன்றத்துல எல்லாம் சில பேர் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ரெண்டாவது வந்து இது கொடுக்கல, 7-8 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி கொடுக்க மாட்டாங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால வாய்ஸே கொஞ்சம் ரொம்ப கத்தி பேச முடியல. ஒருத்தர் வந்து புதுசா இருக்காரு போல இருக்கு. அவரு வாட் இஸ் பிஎஸ்டிஎம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிஎஸ்டிஎம்னா நிறைய பேர் கேட்காங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம்.
அதாவது தமிழ் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% உள்ஒதுக்கீடு உண்டு. உள்ஒதுக்கீடுனா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்றாங்க. இப்ப குரூப் 4 போன்ற தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா 10வது வரைக்கும் இருந்ததுன்னா 1ல இருந்து 10வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், பள்ளியில படிச்சிருக்கணும். இதே சில போஸ்ட்டுக்கு 12வது வரைக்கும்னா 1ல இருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும். இப்ப டிகிரி போஸ்ட் இந்த குரூப் 4ல இருக்கு அப்படின்னா 1ல இருந்து 12வது வரைக்கும் பள்ளியில நீங்க இப்ப தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, தமிழ் படிக்கிறது இல்ல, தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும், தமிழ் வழியில படிச்சிருக்கணும். அது மாதிரி காலேஜும் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது அதான் மீனிங். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு டாபிக் வைஸ் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அதை பத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்பு வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த இதுல வந்து இந்த டெலிகிராம் நம்பர் சேனல்ல பாருங்க. இந்த நம்பர்ல ஒரு இது பண்ண அனுப்பிச்சிருங்க. இந்த நம்பர் 9840398093ங்கிற நம்பரை வந்து சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. குரூப் 4 அப்படின்ட்டு, குரூப் 4 செமினார் அப்படின்ட்டு ஒரு இலவசமாக என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி கேள்விகள் கேட்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா நான் குரூப் 4 எழுத போறேன் அவங்களுக்கானது. இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே இப்ப நீங்க கேக்குறீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, தமிழ்ல எப்படி 95க்கு மேல எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இந்த ரிசல்ட்ஸ் விடுறதுக்கு ரொம்ப காலதாமதம் பண்றாங்க டிஎன்பிசி, தான் ரொம்ப வருத்தப்படுறீங்க. உண்மையிலே நானுமே சொல்றேன், எந்த ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ டைப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 14-15 நாள்ல விடுறாங்க ரிசல்ட்ஸ். ஆல் ஓவர் இந்தியால கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க, எந்த டிஃபிகல்ட் டெரைன்ல கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7 மாசம் எடுத்திருக்கிறாங்க. அது அவங்க கொடுத்ததே சொன்னதே ஃபர்ஸ்ட் சொன்னதே 7 மாசம்ன்றாங்க. எப்பவுமே சொன்ன உடனே ரிசல்ட்ஸ் போட மாட்டாங்க, அதுல அப்புறம் மாறலாம். அதனால இப்ப சொல்லும் போதே 7 மாசம்னு சொல்லும் போது அப்ப அது கொஞ்சம், அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுறது, சுணக்கப்படுறது புரிஞ்சுக்க முடியுது என்னால. ஜனவரி 24ல வந்து தேர்வு அறிவிப்பு, ஜனவரி 25ல வந்து தேர்வு முடிவுகள். உண்மையிலே சொல்ல போனீங்க அப்படின்னா எம்சிக்யூ தேர்வு குரூப் 4 போன்ற 20 லட்சம் பேர் எழுதின தேர்வையே வந்து பாத்தீங்கன்னா விரைவாக முடிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நாள்ல முடிக்கலாம், இல்ல ஒரு மாசத்துல கண்டிப்பாக தேர்வு ரிசல்ட்ஸ கொடுக்க முடியும். உங்களுக்கு அந்த ஈவன் அந்த கீஸ் எல்லாமே, டிஸ்பியூட்டட் கீஸ் இதெல்லாம் போன பின்னாடியுமே எல்லாமே பண்ணக்கூடியது. மாரியப்பன் நெல்லையில இருந்து சொல்ற, திருநெல்வேலி மாவட்டம் குரூப் 4 தேர்வில் சரியான வழிகாட்டுதல் இல்லை, ரேடியன் மையத்தில் சனி ஞாயிறு நாட்களில் வேர் டு ஸ்டடி முறையில் தேர்வு நடத்தப்படுமா? கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் உண்டு, நேரடியாகவும் நீங்க அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே அட்டன் பண்ண முடியும். உதவிக்கரங்கள் ஏற்றோம், கண்டிப்பாக உதவிக்கரங்கள் ஏற்றோம். ஃபீஸுங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்கக்கூடாது. நான் திரும்ப சொல்ற மாதிரி இது வந்து என்னால இந்த பணம் கொடுக்கறதுனால, அதனால வந்து ஃபீஸ் எல்லாம் ரொம்ப நாமினல் ஃபீயா இருக்கும். ஏழை தேர்வர்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் உங்களால என்ன கட்ட முடியுமோ அந்த ஃபீஸ்லயே நாங்க வந்து அது டெஸ்ட் பேட்சோ இல்ல வந்து ஆன்லைன் வகுப்புகளை, ஆன்லைன் வகுப்புகள் 2010ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம், 13 வருடங்களாக. அதனால ஆன்லைன் வகுப்புகள், ரெக்கார்டிங் வகுப்புகளை உங்களுக்காக, அதாவது தேர்வர்கள் படிக்கணும் அவ்வளவுதான், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் ரேடியன் அப்படிங்கறத நீங்க வெளியே கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சோ ரொம்ப ஓவர் அதிகமான ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோட இது கண்டிப்பாக இருக்காது. சர்வீஸ் வாங்கணும், சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு வந்து அதனால வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு கம்மி, எங்களால நீங்க உங்களால முடிஞ்சவங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஃபீயை கொடுக்கலாம். எனக்கு முடியல சார் அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால ஃபீயை கொடுக்கலாம். ஸோ வி அக்செப்ட் இட், அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. சாட்டர்டே அப்ளை பண்ணலாமா? கொஞ்சம் பொறுங்களே, சாட்டர்டே அப்ளை பண்ணலாம், இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுங்களே, நல்ல நாளா சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பண்ணுங்க. ஒரு மண்டேக்கு மேல பண்ணுங்களே, ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது. சுகன்யா தேவி, விண்ணப்பிக்கும் போது தனித்தனியா விண்ணப்பிக்கணுமா? இல்ல, உங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கும் போது அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அதை எல்லாத்தையும் டீட்டெயில் நான் பார்த்த பின்னாடி சொல்றேன், சரிங்களா? விண்ணப்பிக்கும் போதுங்கிறது, விண்ணப்பிக்கும் போது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பண்றேன். நானே ஒரு தடவை விண்ணப்பிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே இந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல, இந்த யூடியூப் சேனல், எங்களோட யூடியூப் சேனல் இப்ப நீங்க பாக்குறீங்க, இது வந்து ரெக்கார்டிங் பாக்குறவங்களுக்கு சொல்றேன். மத்தவங்க இப்ப நீங்க லைவ் அட்டன் பண்றவங்க பின்னாடி அடுத்த வகுப்புகள் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ராஜபூபதி அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வரக்கூடிய அந்த வீடியோ எல்லாமே எல்லாரோட அப்டேட்ஸும் கிடைக்கும். வரிசையா நான் எல்லாமே எப்படி அப்ளை பண்றது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். என்ஓசி வாங்க முடியணும்னு அவசியம் கிடையாது, நான் திரும்ப சொல்லியிருக்கேன். நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க போதும், சரிங்களா? அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ஓசி அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணும். அப்படி இல்லைன்னா அப்ப அந்த சமயத்துல நீங்க ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். ரைட், இந்த ஏஜ் லிமிட்டை பத்தி நான் சொல்றேன். சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் எல்லாம் கிடையாதுங்க, சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் கிடையாது. அது மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. சூர்யா சார், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணுமா அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் அவசியமே கிடையாதுங்க. இந்த தேர்வுக்கும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல நான் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, அது தேவையே இல்லை.
நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவே இல்லை சார், குரூப் 4 போன்ற தேர்வு எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும். அது மாதிரி நான் திரும்ப சொல்லிட்டேன், வேகன்சி வந்து இன்னும் கொஞ்சம் கூடலாம். ஆனா அந்த கூடுறதை நம்பாதீங்க. நீங்க எப்பவுமே டாப் 100 குள்ள வரணும், இல்ல நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக முடியும். பொது தமிழ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்புறம் ப்ரிப்பரேஷனை பத்தி அடுத்த வீடியோ பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அது லைவாவே இருக்கும். இந்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்க எய்மே என்னவா இருக்கணும் அப்படின்னா, 100 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 95க்கு மேல எடுக்கணும். 100 கேள்விகளுக்கு 95க்கு மேல நீங்க எடுக்க பார்க்கணும். கண்டிப்பாக முடியும். 98, 99 எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு 24, 25 தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களால 24 எடுக்க முடியும். ஒண்ணு கொஞ்சம் டஃபா இருந்தது, உங்களுக்கு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்கன்னா அதுதான் 24 சொல்றேன். சோ 24 அல்லது 25 நல்லா படிச்சவங்க 25 எடுப்பாங்க. ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப முக்கியங்கிறது தெரியும். இந்த கவுன்சிலிங் போயிட்டு வந்தவங்களை கேளுங்களேன். ஜஸ்ட் அவங்க ஒரு கேள்வியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். போய் உக்காந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க, கவுன்சிலிங்க்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு போஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப நமக்கு தெரியாது. அதனால பெர்ஃபெக்டா படிங்க. ஏற்கனவே படிச்சவங்களும் சரி, நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தேனாவெட்டு, ஒரு இருமாப்போட இருந்துடாது. ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்மளால யாரு சர்வீஸ் வாங்குவா அப்படின்னா புதுசா படிக்கிறவங்கள தான் வாங்குவாங்க. ஏன்னா அவன் புதுசா படிக்கிற வந்து உயிரெழுத்துனா என்னன்னு படிப்பான், ஆனாவனாலும் படிப்பான். நீங்க வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு திரும்ப அந்த புத்தகத்தை நிறைய தடவை படிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. சோ யாரா இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஏற்கனவே நான் எக்ஸாம் நிறைய தடவை எழுதினாலும் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது, புதுசா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. யாரு வேணாலும் படிக்க முடியும். ஆனா இந்த நாட்களை இருக்க போற அந்த நாட்களை படிங்க. டெய்லி குறைந்தபட்சம் 10 மணி நேரமாவது படிக்கணும். டெய்லி குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிக்கணும். மேபி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 8 மணி நேரம் அப்படின்றது. கன்சிஸ்டன்டா படிக்கணும். ஒரு நாள் கூட படிக்காம நீங்க இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் சர்வீஸ் வாங்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இருக்கிறதுலே டஃபஸ்ட்ங்கிறது வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆகி சர்வீஸ் வாங்குறதான். குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு தவ மாதிரி இருந்து நீங்க எக்ஸாம் பண்ணணும். ஒரு மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் கிட்டத்தட்ட நில்லுக்கு கொண்டாந்து அந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் முடியும். 1-2 கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்டேட் டாப்பரே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய பேர் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நம்ம டைப் பண்ண சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எவ்வளவு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க பாருங்க. இப்ப இதை டைப் பண்ணுங்க பாருங்க, போன குரூப் 4ல நீங்க எவ்வளவு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. மொத்தத்துல 200ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னா என்ன தெரியுங்களா? நல்ல தெரிந்த கேள்விகள், ஆனா எக்ஸாம்ல ஏ சார் பி போட்டேன்னு எனக்கே தெரியாது, சி போட்டேன்னு தெரியாது. அதான் கேர்லெஸ் மிஸ்டேக். தெரிந்த கேள்விகளுக்கு தவறாக விடையளித்தல் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் அல்லது சில்லி மிஸ்டேக்ஸ். ரஜினா பேகம் நல்லா படிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, 10 கொஸ்டின் சார், 12 கொஸ்டின் சார், 12 12 3 சூப்பர், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 12னா நினைச்சு பாருங்க, 12ங்கிறது 10ங்கிறது வந்து 12ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள். அப்ப மதிப்பெண்கள் போட்டீங்கன்னா அது ஒரு 15, 2க்கு ஒரு 3, 18 ஆச்சு. 10 கேள்விகள், 10 கேள்விகளா 15 மதிப்பெண்கள். 0.5 மதிப்பெண்கள்ல வேலை கிடைக்கும், கிடைக்காம போகும். குரூப் 2ல 9 விட்டுருக்கேன். சோ அதனால இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் குறைக்கணும். டெஸ்ட் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியம் தான். புதுசா எழுதுறவங்களுக்கு சரி நான் சொல்றேன், சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த ஏஜ் ரிலாக்ஸ் வரேன். நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, தமிழக தேர்வாணையங்கள்ல எதுலையுமே நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது. இதுலயும் நெகட்டிவ் மார்க் கிடையவே கிடையாது. 200 கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நோட்டிபிகேஷன். போன வருஷம் நோட்டிபிகேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஏஓ அப்ப 2022ல வந்தது. அதனாலதான் 17/2022 கேக்குறாங்க. எந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ஸ் வருதோ அந்த வருஷத்தோட மிட் டே எடுப்பாங்க, மிட் டேட் எடுப்பாங்க. சோ அப்ப இப்ப என்ன 1/7/2022, இந்த 1/7/2022 அன்னைக்கு ஏஜ் எவ்வளவுன்னு கணக்கு பண்ணுவாங்க. அப்போ விஏவுக்கு பாத்தீங்கன்னா அப்பயே 21 இயர்ஸ்ங்கிறது மினிமம், 42ங்கிறது மேக்சிமம். இது வந்து யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி, பிசி முஸ்லிம்ஸ், டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் காஸ்ட். இதுதான் இந்த இடம் இருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்திருப்பாங்க, இந்த பாருங்களேன், இந்த 2 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொரோனா பீரியட்ல கொடுத்தது இப்போ என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கேன் சார், 5 வருஷத்துக்கு மேல நான் சர்வீஸ் வாங்கிட்டேன், நான் எந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாதா அப்படின்னா, நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா எழுத முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஜெனரல் கேட்டகரி, அவர் பிசி கிடையாது, எம்பிசி கிடையாது, பிசி முஸ்லீம் கிடையாது, எஸ்சி கிடையாது, எஸ்சிஏ கிடையாது, எஸ்டி கிடையாது. இப்படி இருந்து அவர் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் அவரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணாருன்னா, ஒரு குரூப் 4ல ஒர்க் பண்றாரு, இல்ல டீச்சரா இருக்காரு அப்படின்னா அவரு எந்த கவர்மெண்ட் சர்வீஸும் எழுத முடியாது தமிழ்நாட்டுல, ஜெனரல் கேட்டகரியா இருந்தால்.
மத்தபடி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாரா இருந்தாலும் நீங்க வந்து 5 வருஷம் என்ன 10 வருஷம் சர்வீஸ்ல இருந்தா கூட நீங்க எழுதலாம். இந்த கிளாரிபிகேஷன்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க இருக்கும். அது மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த para 5A of the instruction to applicants will not apply to the post of VA. அப்போ VAO பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் ஏஜ் லிமிட். பாருங்க, கிராம நிர்வாக அலுவலர், இப்ப இது வந்து நோட்டிபிகேஷன்ஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 42 வயசு. இது யாருக்கு 42 வயசு அப்படின்னா 10வது குவாலிபிகேஷன் இதுக்கு 42 வயசு. இங்க பாருங்க, 2ல இருந்து 2, 3 இளநிலை உதவியாளர், பிணையமற்றது இளநிலை உதவியாளர், பிணையம் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், இந்த 2ல இருந்து 2, 3, 4, 5 இதுல கொடுத்துருக்கல அந்த போஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல பாருங்களேன். இதெல்லாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 10th இருக்கும். இந்த 10th உள்ளதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் SCA இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கொடுத்துருக்காங்கல்ல 37. பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 34. இது யாருக்கு அப்படின்னா இது வந்து 10வது மட்டுமே படிச்சவங்களுக்கு. 10வது மட்டுமே படிச்சவங்க. சில பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இங்க பாருங்க சார், இங்க வந்து இந்த போஸ்டுக்கெல்லாம் அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு போட்டிருக்கேன் சார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்த 15ல இருந்து இருக்குல்ல இந்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி குவாலிபிகேஷன். டிகிரி குவாலிபிகேஷன்ல நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு போஸ்டுக்கு டிகிரி குவாலிபிகேஷன் அது குரூப் 2A குரூப் 2 ஸ்டாண்டர்ட் வருது. அதுல எப்பவுமே என்ன கிடையாது அப்படின்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதனால அங்க ஏஜ் லிமிட்டே சொல்லிட்டாங்க. ஆனா 10வது குவாலிபிகேஷன் உள்ளதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஆனா இந்த மேல உள்ள போஸ்ட் இருக்குல்ல, மேல உள்ள போஸ்டுக்கு நீங்க 10வதுக்கு மேல எது படிச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த வயசு வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதனால போன தடவை என்ன இருந்ததோ அதை இப்படி பிரிச்சு எழுதுனதுனால உங்களுக்கு குழப்பம் வந்தது. போன தடவை எல்லாமே 10வது, இந்த தடவை 10வது 12 இதுல உங்களுக்கு டிகிரி அப்படிங்கிறது வந்ததுனால அந்த குழப்பம் வந்ததுனால. அதனால போன தடவை மாதிரிதான் திரும்ப சொல்றேன், எக்ஸப்ட் அந்த ஃபாரஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர சரிங்களா, அதுல கொடுத்துருப்பாங்க. அது நான் சொல்றேன் பாருங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை ஆகாது. அதாவது உங்களுக்கு அந்தந்த ஏஜ் அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் அதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அது என்ன அப்படின்னா விஏஓ யாரா இருந்தாலும் சரி 42 வயசுக்கு மேல நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த விஏஓங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ விஏஓக்கு சொன்னேன், விஏஓஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 42. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாரா இருந்தாலும் சரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கு எல்லாமே இதான் ஏஜ் லிமிட் 37. இதுல இவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது யாரா இருந்தாலும். சோ அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 4 போஸ்ட்டை தவிர இந்த ஃபாரஸ்ட் இந்த 4 பிளஸ் விஏஓ தவிர மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க +2 படிச்சிருந்தாலோ இல்ல டிகிரி படிச்சிருந்தாலோ 60 வயசுக்குள்ள இருந்த வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அப்படிங்கிறது வயது வரம்பு சலுகைகள், ஏஜ் கன்செஷன்ஸ். ஸோ ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி பல்கலைக்கழக மானியக்குழு அங்கீகரித்த பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்படும் இடைநிலை பட்டத்திற்கு குறைவாக இருந்தால், டிகிரிக்கு குறைவாக இருந்தால் நீங்க அதுக்கு மேல நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உச்ச வயது அந்த வரம்பு பொருந்தாது அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எக்ஸெப்ஷனா சொல்லியிருந்தாங்க, அங்கேயே சொல்லியிருக்கிறாங்க விஏஓ இவங்களுக்கு எல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விஓ மட்டும்தான் இருந்தது. அதனால அந்த விஓக்கு வந்து இந்த போஸ்ட் பொருந்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை டிகிரி வச்சு இருந்ததுல அந்த ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்டது எதுவுமே இந்த இது ஏஜ் லிமிட் வந்து அதுக்கு வந்து எந்த வருஷத்துக்கு வந்து அதுக்காக நீங்க அப்ளை பண்ணி போக முடியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட் தான் 37. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொன்னோட தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுக்காம இருந்தாங்கன்னா அது வந்து கவர்மெண்டோட பாலிசி டெசிஷன்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த குரூப் 4 ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் சொல்லி இந்த மாதிரி தான் 9840398093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு. வேற ஏதாவது உங்களுக்கு இது வரைக்கும் உள்ளதுல டவுட் இருந்தா பண்ணுங்க. இது வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட காணொலி ஒண்ணுதான். ஸோ நான் ஐ எம் ஓசி கம்யூனிட்டி, ஐ ஹவ் ஃபினிஷ்டு +2 ஏஜ் லிமிட். ஸோ ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க +2 முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி ஓசிக்கு எங்க என்ன கேட்டகரி ஏஜ் லிமிட் இருக்கோ அதுதான் எல்லா போஸ்ட்டுக்குமே 18 வயசு மினிமம், மேக்சிமம் 32. இது யாருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இது யாருக்கு அப்படின்னா இது வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்க என்ன டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் இதுதான் 18. இப்போ விஓ அந்த ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கெல்லாம் மினிமமே 21. பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்சிமம் லிமிட்ங்கிறது வந்து ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 32 ஜெனரல் கேட்டகரிக்கு 21 32. ஸோ இப்போ விஓ போஸ்ட்னு எடுத்தீங்கன்னா நான் ஜெனரல் கேட்டகரி சார் அப்படின்னா நீங்க 21 வயசு முடிச்சிருக்கணும், 32 வயசு மேக்சிமம்.
இதே நான் பிசி சார், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி முடிக்கலனாலும் சரி 42 வயசு தான் அதிகம். அதே நான் ஃபாரஸ்ட் வாட்சர் உங்களுக்குலாம் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 32. சார் நான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டில வரேன் சார் அப்படின்னா 37. இதை தவிர இருக்க மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 மேக்சிமம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாருக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. இருக்கிற மத்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எப்போ அப்படின்னா நீங்க 10வது மேல படிச்சிருந்தா. இப்ப டிகிரி படிச்சிருந்தா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப ஏஜ் லிமிட் தான் முக்கியமா இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ கோர்ட் டிபார்ட்மெண்ட்ல லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்ல டைபிஸ்டா செலக்ட் நவ் எக்ஸாம் எழுதலாமாங்கிறது நீங்க உங்க இதுல அலோவ் பண்ணாங்க அப்படின்னா எழுதலாம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கேளுங்க, நான் இது மாதிரி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஹெச்ஓடி உங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க எழுதலாம். டைரக்டா அப்ளை ஃபார் ஆல் போஸ்ட் செலக்ட் பண்ணலாமா? செலக்ட் பண்ணலாம். நீங்க எல்லா போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. Those who have studied in English medium not required any PSTM or some other certificate. சார் நான் எனக்கு PSTM வேணும்னா மட்டும் தான் நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், இல்ல சில இது தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. PSTM வேணும்னா சர்டிபிகேட், PSTM வேணாம் இங்கிலீஷ் மீடியம்னா உங்களுக்கு எதுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை. சார் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து லெவல் SSLC லெவலா சார் அப்படின்னு கேட்கறாங்க. யூஸ்வலா சிலபஸ்ல SLC லெவல்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ்லேயே பொது தமிழே SLC ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா பொது தமிழ்ல நிறைய கேள்விகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நிறைய கேள்விகளோட இது வந்து பாத்தீங்கன்னா 11th 12th இருந்து கேள்விகள் கேட்பாங்க. புதிய புத்தகத்தை படிக்கணும், கண்டிப்பாக புதிய புத்தகத்தை படிக்கணும். பழைய புத்தகத்துல இருந்தும் சில கேள்விகள் வரும். அதனால புதிய புத்தகம் பிளஸ் பழைய புத்தகத்தை தான் நான் கவர் பண்றோம் கிளாஸ்ல. புதிய புத்தகம் பிளஸ் பழைய புத்தகம். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் இப்ப கணிதத்தை எடுத்துக்கங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்காது. அதை தவிர தாண்டி வெளியே இருக்கும். ஸோ கணிதத்தை வந்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால 25 அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி பொது அறிவு வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்தை தாண்டியும் கேள்விகள் கேட்கப்படும். குரூப் 4லயே நீங்க பார்க்கலாம். எல்லா கேள்விகளும் புத்தகத்துல இருந்து எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஏற்கனவே டிஎன்பிசியே சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கும் டெக்ஸ்ட் புக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. சிலபஸ், இந்த சிலபஸ்க்குரிய கேள்விகள் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும்போது அவங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து கொஸ்டின் செட்டர்ஸ் எடுப்பாங்க. ஆனா நிறைய கேள்விகள் நீங்க பார்க்கலாம். குரூப் 4 எழுதுனவங்களுக்கே தெரியும். போன குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நிறைய கேள்விகள் சிலபஸ் பேஸ்ட் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி வெளியே இருந்து கேட்கப்படுவாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அந்த டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கூடாது. 37 வயசு 13 நாள் அப்படின்னா நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்க அங்க அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூஜி ஆர்ட்ஸ் குரூப் ஃபாரஸ்ட் வாட்ச், நான் திரும்ப சொல்லிட்டேன், அந்த எலிஜிபிலிட்டி இது எல்லாமே நீங்க எல்லாமே நோட்டிபிகேஷன் இருக்குல்ல, என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு நீங்களே பாத்துக்கலாம்ல. சிலபஸ் வந்து ஆல்ரெடி போஸ்டட். நீங்க சிலபஸ் வேணா நான் சொல்ற நம்பருக்கு திரும்ப பண்ணுங்க. 9840398093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சிலபஸ் வேணும்னா அனுப்புறோம். நாளைக்கு உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே சிலபஸ் எல்லாமே நீங்க டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்லயே இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு அனுப்புறோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு சொல்றேன் யூனிட் 8 ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறது. ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டடி, எனி சஜஷன்ஸ் ஃப்ரம் யுவர் சைட். ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறதுக்கு யூனிட் 8க்கு நம்ம தனியா புத்தகம் போட்டிருக்கிறோம். யூனிட் 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தொல்பொருள் இது சம்பந்தப்பட்டது. யூனிட் 9 அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. ஸோ இது ரெண்டு தான் புதிதாக சேர்க்கப்பட்டது. ஸோ அதனால அதை பத்தி நான் அடுத்த வீடியோல எப்படி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். சார் நம்ம இங்கிலீஷ் மீடியம் பட் தமிழ் அவ்வளவா வராது, ஸோ ஐ கேன் அப்ளை ஃபார் குரூப் 4. அவ்வளவா வராதுன்னு கிடையாது. தமிழ் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா போதும். புது தமிழ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிச்சிருந்து தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா, அவர் தமிழே படிக்கலன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கவங்க 95 மேலாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. தமிழ் மீடியம் படிக்கிறத கூட அதிக இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க அப்ளை கண்டிப்பா உங்களால தமிழ் படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட் இருந்து உங்களால படிக்க முடிஞ்சது அப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன், நீங்க இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது முக்கியம் கிடையாது. ஸ்கூல்ல படிக்கும்போது தமிழ்ங்கிற பேப்பர் படிச்சிருக்கீங்க, அந்த புத்தகத்தை படிச்சீங்களா அப்படிங்கிறது முக்கியம். தமிழ் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால குரூப் 4 அப்ளை பண்ணுங்க, படிங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நீங்க எழுதுறீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தகுதி தேர்வு லெவல்ல இருக்கும். குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினாலும். இன்னைக்கு இவன் அந்த செஷன் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேச முடியல என்னால. குரூப் 4 கிளாஸ் when it will start. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. நேரடி வகுப்பும் ஆன்லைன் வகுப்பும் பியூலா 9840398093. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். இதோட கண்டினியூட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் உங்களுக்கு இருக்கும். எந்த மாதிரி நீங்க அப்ளை பண்றது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல இருந்து கைட் பண்ணுவோம். எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் எப்படி ஸ்கோர் பண்றது, எவ்வளவு மேக்ஸிமைஸ் எப்படி ஸ்கோர் பண்றது, நான் டாப் 100க்குள்ள வரணும், முதல் நாள் நான் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கறதா உங்களோட இதா இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் எழுதுற படிக்கிற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. முதல் நாள் கவுன்சிலிங்